அதிமுகவில் வலுவான தலைவர்கள் இல்லாததால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது கட்சிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பகிரத பிரயத்தனங்கள் நடந்து வருகின்றன. திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். அதன் பிறகு எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரையில் நடைபெற்ற சட்டசபை பொதுத் தேர்தல் அனைத்திலும் திமுக தோல்வியையே தழுவியது. எம்ஜிஆர் கடைசி வரை முதல்வராகவே இருந்து மறைந்தார். இப்போது அதிமுகவுக்கு அதே நிலை. எம்ஜிஆர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் கடைசி நேர சில செயல்பாடுகளால் மக்கள் செல்வாக்கு மிக்க முதல்வராக விளங்கினார் ஓ பன்னீர்செல்வம். அவரை கட்சியை விட்டு நீக்கியதன் காரணமாக இப்போது அதிமுக அதல பாதாளத்தில் சிக்கியுள்ளது. எம்ஜிஆரை நீக்கிய திமுக காவது கருணாநிதி என்ற மிகப்பெரிய ஆளுமை இருந்தது. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிய அதிமுகவிடம் இருப்பது சசிகலாவும் டிடிவி தினகரனும் தான். இவர்களை நம்பி மக்கள் ஓட்டு போட போவதில்லை என்பது தற்போதைய கள நிலவரம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அரசு ஏதாவது கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதை மாற்றினால்தான் உண்டு என்பதே இப்போதைய யதார்த்த சூழல். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் தனியாக பிரிந்து சென்று அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது அந்த கட்சியை இப்போதுள்ள நிலைமையை விட மோசமாக பாதிக்கும். இதை அறிந்துள்ள அதிமுக புள்ளிகள் பன்னீருக்கு மீண்டும் வலை விரித்து வருகிறார்கள். இதற்கான சிக்னல் சிறையில் உள்ள சசிகலாவிடமிருந்து தினகரன் மூலமாக கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக துணை பொதுச் செயலாளராக நேற்று தினகரன் பொறுப்பேற்ற போது பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு திரும்பினால் ஏற்போம் என கூறி சமாதான தூது விட்டு பார்த்தார். ஓபிஎஸ் தரப்பு அசையவில்லை. இந்நிலையில் மாலையில் சசிகலா கோஷ்டியுடன் இணைந்து செயல்படும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் திடீரென தினகரனை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஓபிஎஸ் அண்ணனை வைக்க தயார் என்று அடுத்த பாச வலையை வீசினார். அதே நேரம் ஏன் அவரை முதல்வர் பதவியில் இருந்து நீக்கினீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் எடப்பாடி அண்ணனே இருந்து விட்டு போகட்டும், கட்சி தலைமைக்கு ஓபிஎஸ் வரட்டும் என கூறி சமாளித்தார் தீபக். இது அண்ணன் தம்பி சண்டை என்று கூறி தமிழக மக்களை ஏமாளிகளாக்க பார்க்கிறார் தீபக். எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை வளைத்துவிட வேண்டும் என்று அதிமுக தரப்பு பகிரத பிரயத்தனம் செய்து வருவதன் வெளிப்பாடே இந்த அழைப்புகள். ஆனால் கள நிலவரம் அறிந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்போ அசைவதாக இல்லை. சசிகலா தரப்புக்கு எதிராக பெரிய குற்றச்சாட்டை அவர் இன்று முன்வைப்பார் என்று பீடிகை போட்டுள்ளார் மாஃபா பாண்டியராஜன். ஒருவேளை அதிமுக பக்கம் ஓபிஎஸ் மீண்டும் போனால் அவரது செல்வாக்கு முழுக்க சரிந்துவிடும் என்பதை உணர்ந்துதான் அவர் தனி ஆவர்த்தனம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.